தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பல்லாரியை நீள நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தக்காளி வெங்காய பிரட்டை. இது வந்து நம்ம என்றைக்காவது குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை வைக்கலை டக்குன்னு வைக்கணும் அப்படின்னா இந்த இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம். இருப்புச்சட்டியில் எண்ணெய் வச்சு கடுகு, குத்துப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்ச பல்லாரியும் போட்டு நல்லா அப்படி வதக்கிட்டே இருங்க. நல்ல கலர அப்படி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்த பல்லாரி. நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க, கருக விடக்கூடாது. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு அந்த ஈரம்லாம் போய் ஒரு கலருக்கு வரும். நீங்கள் வதக்கும் போதே அது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் தக்காளி பழத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த இதுக்கு சைட் டிஷ் என்னென்னா, ஒரு முட்டையை அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டானது வந்து முட்டை தான், அவிச்ச முட்டை. இதை செஞ்சு ஒரு முட்டையை அவிச்சு சாப்பிட்டுருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஈரப்பதம்லாம் போகணும். ஓரளவுக்கு தண்ணி விடும், அந்த இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகும். கொஞ்சம் பூண்டை வந்து முதல்ல போடாதீங்க, போட்டிங்கன்னா அது கரிஞ்சு போயிடும். இது அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் இந்த வாசனை இருக்கும். நல்ல பூண்டும் நல்லா கருகாமல் நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை பச்சை மிளகா, கீறின பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கேன். நான் எதுக்கு இவ்வளோ பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வத்தப்பொடி சேர்க்காததுனால இது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது வத்தப்பொடி சேர்க்கிறதா இருந்தால் இவ்வளோ பச்சை மிளகா போடாதீங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த பச்சை மிளகாவும் நல்லா ஒரு மாதிரி வெந்து வரும். நான் இது வத்தப்பொடி போடலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வத்தப்பொடி லைட்டாக, மல்லிப்பொடி லைட்டாகவும் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, நான் இதை போட்டேன். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எனக்கு இதுதான் தேவை, அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உரப்புக்கு தகுந்தாக்கில் இப்போ வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பச்சை மிளகா காரமே போதும் அப்படிங்கிறதுனால நான் வத்தப்பொடி போடலை. நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க, சரியா? நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு லைட்டாக கொஞ்சம் வேக விடுங்க. இதை எடுத்து இந்த முட்டை அவிச்சு வச்சு பிசைஞ்சி இதை போட்டு பிசைஞ்சி அந்த முட்டையை வச்சு சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. என்னோடய வீடியோலாம் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்